Hello friends, welcome to my channel. இன்னைக்கு கமல் கடாய் ஸ்டிச் எப்படி பண்ணலாம்னு பாப்போம். கமல் ஸ்டிச்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இது ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான ஸ்டிச். இது வந்து இதோட பெட்டலோட ஷேப் வந்து இந்த மாதிரி வீவிங் பண்ண மாதிரி இருக்கும். அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மோட்டிவ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் அதுக்காக. ஸோ இதுக்கு வந்து கோன் த்ரெட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த கோன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த கோன் த்ரெட் கோர்க்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த காது பெருசாக இருக்கிற மாதிரி நீடில் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அந்த லீவ்ஸ்க்காண்டி இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் 238 நம்பர் இருக்கிற ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஆர்டினரி 7 நம்பர் நீடில், இந்த 7 நம்பர் நீடில் எடுத்து அதை பண்ணலான்ட்டு இப்போ நான் இந்த கோன் த்ரெட் கோர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட ஸ்டார்டிங் இடத்துலேருந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்போட கார்னர்லேயும் ஒரு கோடு வர மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள். இது எடுத்துகிட்டு அடுத்த கார்னர்லேருந்து கீழே அந்த பெட்டல், இந்த ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் மாரி போட்டுக்கிறோம். அந்த ஃப்ரேம் போட்டுட்டு அதுக்கு மேலே வீவிங் பண்ணணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாருங்கள், நான் அடுத்து பக்கத்தில் எடுத்து மேலே கொண்டு போகிறேன், மேலேருந்து அங்கே பக்கத்தில் எடுத்து கீழே கொண்டு வரேன். ஸோ அதனால் பின்னாடி வந்து நிறைய நூல் வேஸ்ட் ஆகாது, ரொம்ப கனமாகவும் ஆகாது உங்களுக்கு. நான் அது காமிக்கிறேன், பின்னாடி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி 6 கோடு வர மாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கோடு நம்ம போட்டுக்கணும். அந்த மாதிரி தைச்சிக்கணும். ஒவ்வொரு கார்னர்லேருந்து கீழே வரைக்கும் அந்த சென்டர் வரைக்கும் ஒரு லைன் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் பண்ணிவிட்டு இது மேலே வீவிங் பண்ணணும். பின்னாடி பாருங்கள், ரொம்ப வேஸ்ட் ஆகிருக்காது நூல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே சென்டரில் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு எண்டில் நம்ம நீடில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் விட்டுட்டு, ஃபஸ்ட்டு கூட அந்த லைன் இருக்குல்ல அதை விட்டுட்டு அடுத்த லைன் அடுத்தது விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 1 by 1 விட்டுட்டு இந்தமாரி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு லேயர் கிடைக்கும் நமக்கு. இது பாருங்கள், நான் எண்டு வரைக்கும் அந்த நூல் இழுத்துக்கிறேன். திருப்பி ஃபஸ்ட் ஒன் விட்டுட்டு செகண்ட் ஒன், அதுமாரி அடுத்தது விட்டு அடுத்தது அந்தமாரி பாருங்கள். இப்படி ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே வரும். எப்போதுமே நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஒன்னை விட்டுட்டு அடுத்தது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த நீடில் வந்து சாட்டின் ரிப்பன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அந்த நிப்பு அந்த இது வந்து ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும். அப்போ அந்த நூலில் குத்தாமல் இருக்கும். நான் அந்தமாரி நீடில் தான் இந்த இதுக்கு எடுத்து பண்ணுவேன். அது உங்களுக்கு வந்து இந்த கோன் த்ரெட்டு வந்து எங்கேயுமே இது பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக பண்ண வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஒன் விட்டுட்டு செகண்ட் ஒன்லேருந்து ஒன்று விட்டு எடுத்து இதுமாரி பண்ணுறேன். அப்போ ஒரு இடத்துல வந்து மேலேருந்து அடுத்த லைன் வந்து அது கீழே வரும். அந்த மாதிரி இந்த பாய் முடையிற மாதிரி வீவிங் பண்ணுற மாதிரி பண்ணணும். எப்போதுமே நீங்கள் அந்த எண்டு வந்ததுக்கப்புறம் அந்த லைனை விட்டுட்டு, அந்த ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைனில் கீழே வர மாதிரி நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் அது பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டிச் பார்க்க அழகாக இருக்கும். நமக்கு அந்த பெட்டல் மட்டும் நல்லா எம்போஸ்டாக அழகாக தெரியணும் அப்படின்னா இந்தமாரி நம்ம ஸ்டிச் எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இந்தமாரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுட்றணும். பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று இந்தமாரி கீழே வர மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருப்போம். அந்த கரெக்டாக அந்த எண்டு வர வரைக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததில் இந்த இது வரும்போது இந்த இதுலேயே திரும்பிடணும். லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம், அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ இந்த 4 லைன் மட்டும் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு 6 இது ஃபுல்லாக பண்ணணும். இப்போ 4ல் மட்டும் 1க்கு நீடில் கீழே வரணும், 1க்கு மேலே வரணும், ஒரு இதில் கீழே வரணும், ஒரு இதில் மேலே வரணும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீடில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த 4 இது ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் அதுமாரி பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த கார்னர் வர வரைக்கும் ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு இப்போ அந்த 2லேயே அடுத்து திருப்பிடணும். இந்த மாதிரி கொடுத்து வாங்கினோன்னா இதுதான் கமல் கடாய் ஸ்டிச். அதோட பெட்டல் இந்த மாதிரி இருக்கும். இந்த கமல் கடாய் ஸ்டிச்சோட ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் முடிக்கிறப்ப கரெக்டாக இந்த நடுவில் அந்த நூலை ஒட்டி எடுக்கிறேன். அப்போ நம்ம ஆரம்பித்த இடம் முடிக்கிற இடம் எதுவும் தெரியாது. கரெக்டாக அது நம்ம வீவிங் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கமல் கடாய் ஸ்டிச் இருக்கும். பின்னாடி பாருங்கள் நூலே இருக்காது. நம்ம வந்து ஃபுல்லாக அந்த லேஸ் அந்த ஃப்ரேம் போட்டிருக்கோம்ல அதிலே தான் வீவ் பண்ணியிருக்கோம். துணியில் வந்து நீடில் படாது. ஸோ இந்தமாரி நான் இதில் நாட் போட்டுவிட்டேன். போட்டுட்டு அடுத்த பெட்டல் பண்ணலாம். நூல் இருந்ததுன்னா கண்டினியூஸாகவும் பண்ணலாம். இப்போ நான் அடுத்த பெட்டல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இந்தமாரி 4 பெட்டலும் நான் போட்டிருக்கேன். இந்தமாதிரி நெருக்கமாக நல்லா வீவிங் கரெக்டாக பண்ணணும். இப்போ நடுவில் வந்து அந்த கேப்பில் இந்தமாரி ஒரு ஸ்டோன் வைக்கிறேன். நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். நாட்ஸ் எல்லாம் போட்டு நாட் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்டோன் ஒட்டுறேன். சாட்டன் ஸ்டிச் போடலாம். எப்படினாலும் நம்ம அந்த சென்டரில் இருக்கிற பார்ட் ஃபிக்ஸ் பண்ண நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதில் நான் இப்போ இதில் ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ்க்கு க்ரீன் கலரில் நான் சொன்னேன்ல 3 நூல் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் அதை வச்சு ஸ்டெம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்போதுமே ஸ்டெம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம நீடில் எடுத்தோம்னா அந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப லாங்காக எடுக்காமல் இந்த மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஒரே மாதிரி டிஸ்டன்ஸும் எடுக்கணும். நான் இதோட டியூட்டோரியலும் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இது ஃபுல்லாக ஒரு சாரீலேயோ ப்ளவுஸ்லேயோ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். நான் இதை வந்து அடுத்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த டிசைன் வரைஞ்சி உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், எப்படி பண்ணணுங்கிறது காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு லேசி டேசி போடுறதுக்காக 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். லேசி டேசியோட டியூட்டோரியல் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இது சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம்.
நம்ம மேலே துணியிலே படாமல் அந்த மேலே மட்டும்தான் அந்த வீவிங் பண்ணுறதுனால அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல எம்போஸ்டாக அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதோட காம்பினேஷன் நமக்கு வேறு டிசைன்ஸ் எல்லாம் அதோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ப்ளவுஸில் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்தமாரி லேசி டேசி பண்ணும்போது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கோன் த்ரெட்டில் பண்ணும்போது ஒரு ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன்.